நாளைக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக ரொம்ப முக்கியமான ஆட்டம் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷரோட விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களுக்கும் ஏறக்குறைய அதே நிலைமை தான். நிச்சயமாக நம்ம சிஎஸ்கே அணியை வீழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இப்படி இருக்க யாரை கேட்டு நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு போனீங்க அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி சிஎஸ்கே அணிக்கு உள்ள வாங்கியிருக்க 2 இளம் பிளேயர்கள் தற்போது சிஎஸ்கே அணியில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் விளையாட முடியாத ஒரு சூழ்நிலையை தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணியின் நிர்வாகம் நம்ம சிஎஸ்கே அணிக்கு எதிராக இந்த மேட்சுக்கு முன்னாடி தற்போது செயல்பட்டிருக்காங்க. அதாவது நம்ம சிஎஸ்கே அணி ஃபர்ஸ்ட் ஆட்டம் சென்னையில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தினதை தொடர்ந்து அடுத்த ஆட்டங்கள் தோல்வி அடைஞ்சு இப்ப கடைசி ஆட்டம் தான் மீண்டும் வெற்றி பக்கம் சிஎஸ்கே திரும்பியிருக்காங்க. இப்படி இருக்க இரண்டாம் பாதி ஐபிஎல்லையாவது கம்ப்ளீட்டா சிஎஸ்கே அணியை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு ரஷீத் அவருக்கு கடந்த ஆட்டத்தில் வாய்ப்பு கொடுத்தது போல அடுத்த ஆட்டங்கள்ல சிஎஸ்கே அணியில அதிரடி பிளஸ் இளம் பிளேயர்களை இறக்க நம்ம தோனி அவர்கள் முடிவு எடுத்திருக்காரு. அந்த வகையில் முன்னதா ஆயுஷ் மாத்ரே அவரை ருத்ராஜ் அவருடைய ரீப்ளேஸ்மெண்டா சிஎஸ்கே அணிக்கு உள்ள கொண்டு வர சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ அவரை தொடர்ந்து நேற்று இளம் பிளேயர் பிளஸ் ஆல்ரவுண்டரான பிரீவிஸ் அவரையும் சிஎஸ்கே அணிக்கு உள்ள கொண்டு வரதுக்கான முடிவை நம்ம தோனி அதிரடியாக அவசரமாக உடனடியாக எடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஆயுஷ் மாத்ரே பிரீவிஸ் இவங்க 2 பேரையுமே கீ பிளேயராக நம்ம சிஎஸ்கே அணிக்கு எதிராக விளையாட வைக்க திட்டத்தில் நம்ம தோனி அவர்கள் இருந்தாரு. ஸோ இதனால மும்பை கிரிக்கெட் போர்டு பார்த்தீங்கன்னா அவங்க கடுமையாக ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதாவது எங்களுடைய பிளேயர்களை எடுத்து எங்களுக்கு எதிராகவே நீங்கள் டெபியூட் பண்ணுவீங்களா, எங்களுக்கு எதிராக விளையாட வச்சு எங்களையே மீண்டும் தோல்வி அடைய வைக்க போறீங்களா அப்படின்னு மும்பை கிரிக்கெட் போர்டு தோனி அவர்களுடைய இந்த செயலால தற்போது கடுமையாக அதிர்ச்சி அடைஞ்சு கோபம் அடைஞ்சிருக்காங்க. அதன் காரணமா சிஎஸ்கே அவங்க வாங்கியிருக்க ஆயுஷ் மாத்ரே அதே போல பிரீவிஸ் இவங்க 2 பேருமே சிஎஸ்கே அணி தற்போது வாங்கியிருக்கிறது செல்லாது அப்படின்னு மும்பைக்கு எதிரான ஆட்டத்தில் இவங்க 2 பேருமே விளையாட விடாம தடுக்கிறதுக்கான ஒரு அதிர்ச்சிகரமான வேலையை தான் தற்போது மும்பை கிரிக்கெட் போர்டு அவங்க பார்த்திருக்காங்க. அதாவது சவுத் ஆப்பிரிக்கா இளம் பிளேயரான பிரீவிஸ் அவர் கடந்த 2 வருஷமா மும்பை இந்தியன்ஸ் அணியில் தான் விளையாண்டுகிட்டு இருந்தாரு. இந்த வருஷம் தான் அவரை கைட்டி விட்டுட்டாங்க, ஏலத்திலும் யாரும் வாங்கல. இப்படி இருக்க நம்ம சிஎஸ்கே அணி பிரீவிஸ் அவரை அதிகாரப்பூர்வமா நம்ம சிஎஸ்கே அணிக்கு உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆனா பிரீவிஸ் அவர் கடந்த வருஷம் வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணியில் தான் விளையாண்டுகிட்டு இருந்தாரு. இப்படி இருக்க அந்த அணியில இருந்து குவிட் பண்ணதுக்கான அதிகாரப்பூர்வமான டாக்குமெண்ட் எதையுமே பிரீவிஸ் அவர் இதுவரைக்கும் வாங்காம விட்டிருக்காரு. இப்படி இருக்க சிஎஸ்கேல பிரீவிஸ் அவர் விளையாடணும்னா கண்டிப்பா மும்பை நிர்வாகம் கிட்ட இருந்து அந்த டாக்குமெண்ட்டை பிரீவிஸ் அவர் வாங்கணும். பிரீவிஸ் அவசரமா அந்த டாக்குமெண்ட்டை கேட்க போக அவங்க இப்போதைக்கு அந்த டாக்குமெண்ட்டை தராம இழுத்தடிக்கிற வேலையில மும்பை கிரிக்கெட் போர்டு அவங்க ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்துக்கு உள்ள பிரீவிஸ் தற்போது சிஎஸ்கே அணியில விளையாடுவாரா அப்படிங்கிற கேள்வி எழ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதே போலதான் ஆயுஷ் மாத்ரே அவருடைய நிலைமையும். ஆயுஷ் மாத்ரே அவர் மும்பை கிரிக்கெட் போர்டை சேர்ந்த பிளேயர் தான். அவரும் அன்சோல்டு பிளேயராக இருந்ததால நம்ம சிஎஸ்கே அணி மிட் டிரான்ஸ்ஃபர் மூலமா ருத்ராஜ் அவருடைய ரீப்ளேஸ்மெண்டா சிஎஸ்கேக்கு உள்ள கொண்டு வர திட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இப்படி இருக்க ஆயுஷ் மாத்ரே உலகத்தில் அவர் எங்க விளையாடணும்னாலும் அவங்களுடைய அசோசியேஷன் கிரிக்கெட் போர்டுல இருந்து ஒரு லெட்டர், அதிகாரப்பூர்வமான லெட்டர் ஒன்று வாங்கிட்டு வந்துதான் ஆயுஷ் மாத்ரே உலகத்தில் எங்க விளையாடணும்னா கூட விளையாட முடியும். அந்த லெட்டரை கூட தற்போது ஆயுஷ் மாத்ரேவுக்கு தரதுல தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இவங்க 2 பேருமே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்துக்கு உள்ள சிஎஸ்கே அணியில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற ரொம்ப பெரிய சந்தேகம் எழ ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி ஏற்கனவே நம்ம சிஎஸ்கே அணிக்கு எதிராக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இப்ப மும்பை வாங்கடே மைதானத்தில் கூட அவங்க சிஎஸ்கே அணிக்கு எதிராக தோல்வி அடைஞ்சா ரொம்ப பெரிய அவமானம், புள்ளிப்பட்டியலையும் ரொம்ப பெரிய அடி வாங்க வேண்டியது இருக்கும். அதனால இவங்க 2 பேருமே சிஎஸ்கே அணியில இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமாக தான் இணையணும் அப்படிங்கிற முடிவுல மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் இருக்காங்க. அதனால தேவையற்ற காலதாமதம் இவங்க 2 பேருமே சிஎஸ்கே அணியில இணையறதுக்கான காலதாமதத்தை முடிஞ்ச அளவுக்கு தற்போது மும்பை கிரிக்கெட் போர்டு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தராவது அட்லீஸ்ட் சிஎஸ்கே அணியில இணையறாங்களா, இல்ல 2 பேருமே இணைய முடியாம போகுதா அப்படின்னு.